நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்களேன், ஒரு சாதாரண கிளாஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க, பட் அந்த கிளாஸில் மினி டிஸ்பிளே, லைவ் டிரான்ஸ்லேஷன், கூகுள் மேப்ஸ், ஹெல்த் ட்ராக்கிங், கேமிங், ஸோ இது போல விஷயங்கள் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஸோ இது போல இருக்க கிளாஸஸ் பேர் தான் ஸ்மார்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதை யூஸ் பண்ணி உங்களுடைய டே டு டே லைஃப்பில் பண்ணுற ஷாப்பிங், ஒர்க், எஜுகேஷன், ஸோ எங்களுக்கு இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்மார்ட் கிளாஸஸ் அப்படின்னா என்ன, ஏஆர், விஆர், எம்ஆர் அப்படின்னா என்ன, ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி ஸ்மார்ட் கிளாஸஸ் ஒர்க் ஆகுது, அதோடைய யூஸ்ஃபுல்னஸ் என்ன, கரண்ட் மார்க்கெட்டில் எது போல ஸ்மார்ட் கிளாஸஸ் இருக்குது, அது எப்படி டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண கிளாஸ் போல தான் இருக்கும், பட் இந்த கிளாஸில் ஒரு மினி டிஸ்பிளே, சென்சார், அதுக்கப்புறம் வந்து லைவ் டிரான்ஸ்லேஷன், ஏஐ வாய்ஸ் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் ஏஐ அசிஸ்டண்ட், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ட்ராக்கர், ஸோ இது போல் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது தான் வந்து ஸ்மார்ட் கிளாஸஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுடைய டே டு டே லைஃப்பில் இருக்க விஷயங்களை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் இன்டர்நெட் கனெக்ஷன் மூலிமா வந்து ஒர்க் ஆகுது. 2013 கூகுள் ஃபஸ்ட்டு இந்த ஏஐ ஸ்மார்ட் கிளாஸஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ண புதுசில் இதுக்கு ரொம்பவே வரவேற்பு இருந்தது. இது ஒரு நார்மல் கிளாஸ் போல் இல்லாமல் இதை யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஜிபிஎஸ் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்துக்காக வந்து யூஸ் பண்ணுறா போல இருந்தது. இது வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் ஒரு சில காரணங்களால் இது வந்து ஃபெயிலியர் மாடலாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கு முக்கியமாக 3 விஷயங்கள் பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன்று ப்ரைவசி இஷ்யூ. ஸோ இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கவங்கள அவங்களுக்கு தெரியாமல் ஈஸியாக வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து மற்றவங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இது வந்து மெயின் இஷ்யூவாக பார்க்கப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து பேட்டரி இஷ்யூ. இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா அதனால் ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஸோ ஃபியூ ஹவர்ஸ் மட்டும் தான் வந்து பேட்டரி நின்று இருந்தது. ஸோ இதனால் வந்து இது ஒரு முக்கியமான இஷ்யூவாக பார்க்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு இதோட டிசைன். ஸோ ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தது, பட் இதோடைய வெயிட்டும் இதோடைய சைஸும் ரொம்பவே வந்து பெருசாக இருந்தது. ஸோ இதனால் ஸ்டார்டிங்கில் மக்களுக்கு பிடிச்சது, பட் போக போக இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ மக்கள் வந்து விருப்பப்படல. ஸோ இந்த 3 ரீசன்னால இந்த ஸ்மார்ட் கிளாஸ் அந்த டைமில் வந்து ஃபெயிலியராக இருந்தது. பட் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய டெவலப்மெண்ட்டோடைய மூலயமா 2020 இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் திரும்பவும் வந்து ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது மற்ற கம்பெனி மூலயமா. இன்னும் ஃபர்தராக இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி 3 விஷயங்கள் மூலயமா வந்து ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஏஆர் அப்படின்னு சொல்லப்படுற ஆக்யூமெண்டட் ரியாலிட்டி. நெக்ஸ்ட் ஒன்று விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஆர். நெக்ஸ்ட் வந்து எம்ஆர் அப்படின்னு சொல்லப்படுற மிக்சட் ரியாலிட்டி. ஸோ அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து ஸ்மார்ட் கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து விஆர் அப்படின்னு சொல்லப்படுற விர்ச்சுவல் ரியாலிட்டி. விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்றது ஒரு நிழல் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு ரூம்குள்ளே இருக்கீங்க, ஒரு விஆர் கிளாஸை நீங்கள் போட்டுக்கிறீங்க. அப்போ அந்த ரூம்குள்ளே இருக்கும்பொழுதும் நீங்கள் அந்த விஆர் கிளாஸ் போட்டிருக்கீங்கன்னா அந்த விஆர் கிளாஸ்க்குள்ளே என்ன ஒரு பிளேஸ் வந்து இருக்கோ, ஸோ அந்த ரூமை நீங்கள் மறந்து அந்த ரியல் வேர்ல்டுக்குள்ளேயே போன ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து விஆர் சொல்லப்படுற விர்ச்சுவல் ரியாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஆக்யூமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஏஆர். இந்த கான்செப்டில் ரியல் வேர்ல்டில் ஒரு டிஜிட்டல் லேயர் ஆட் ஆகி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போக போகிறீங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டைரக்ஷன் தெரியணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் அந்த ரோடில் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னும் பொழுது உங்களுடைய அந்த ஸ்மார்ட் கிளாஸஸில் வாய்ஸ் மூலியமாகவே நீங்கள் டைரக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா அந்த கிளாஸில் இருக்க கேமரா மூலயமா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற பிளேஸை கண்டுபிடிச்சி ஸோ அதுக்கேற்ற போல் பக்கத்துலேயே அந்த கிளாஸோடைய டிஸ்பிளேலேயே ஒரு போக்கிமேன், அதாவது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பரை வந்து க்ரியேட் ஆகி உங்கள் கூடவே வந்து நடக்கிற போலையும் உங்களுக்கு ரோடு டைரக்ஷனும் நேவிகேஷனும் வந்து சொல்கிற போலையும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு அசிஸ்டன்ட் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுற போலவே இருக்கும். நெக்ஸ்ட்டு மிக்சட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற எம்ஆர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன விஆரும் நெக்ஸ்ட்டு ஏஆரும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன போலே நீங்கள் இப்போ ஒரு ரூம்குள்ளே இருக்கீங்க, இப்போ ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், அதாவது ஒரு டேபிள் டென்னிஸ் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் அந்த டேபிள் டென்னிஸ் கேமை வந்து விளையாட முடியும். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு டேபிள் டென்னிஸ் போர்டு ஹாலோகிராம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எந்த அளவுக்கு வந்து கேம் விளையாடுறீங்களோ ஸோ அது எல்லாமே ரியல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் ரியல் ஸ்கோரிங்காகவும் ரியல் ட்ராக்கிங்காகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அங்கே இருக்கும். ஸோ இதுதான் வந்து எம்ஆர். ஓகே, ஸோ இந்த மெத்தட்ஸ், இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இப்போ மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்மார்ட் கிளாஸஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சிலதை. ஃபர்ஸ்ட் ஒன்று மெட்டா ரே-பேன் ஸ்மார்ட் கிளாஸஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெட்டா கம்பெனியும் ரே-பேன் கிளாஸ் கம்பெனியும் சேர்ந்து உருவாக்கின ஒரு கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் கேட்டகரியில் வருது. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் ஏஐ இன்டெகிரேட்டட் ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த கிளாஸ் மூலியமாகவே உங்களுடைய மினி டிஸ்பிளேயில்
கேமரா மூலிமா ஸோ நீங்கள் லைவாக எங்கே இருக்கீங்க அப்படின்றத கேப்சர் பண்ணிக்கிட்டு லைவ் ரைட்டை ட்ராக்கிங் பண்ணி ஏஐ அசிஸ்டன்ட் வாய்ஸ் மூலிமா நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுத்து இது எல்லாமே உங்களுடைய டிஸ்பிளேல பார்க்கலாம். அதே போல் உங்களுடைய டே டு டே லைஃப்பை வந்து அதில் மூவ் பண்ண முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ், அதுக்கப்புறம் ட்ராக்கிங், அதுக்கப்புறம் நேவிகேஷன்ஸ், மியூசிக் பிளேபுக், ஸோ இது போல் ஏஐ ரிலேட்டடான விஷயங்களை வந்து இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பிள் விஷன் ப்ரோ. ஸோ இந்த ஸ்மார்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஆர், அதாவது மிக்சர் ரியாலிட்டி டெக்னாலஜியை யூஸ் பண்ண ஒரு ஸ்மார்ட் கிளாஸ். ஸோ இது இன்னுமே வந்து அட்வான்ஸ்டான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் 3D விஷுவலைசேஷனாக வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த கிளாஸஸில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பிளேஸ் வந்து செட்டப் பண்ணுறதுக்கும், ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ரூம் செட் பண்ண போலையும் எல்லா அட்டெண்டீஸும் ஒரே பிளேஸில் அட்டென்ட் பண்ணுற போலையும் ஸோ நீங்கள் டேரெக்டாக ஒருத்தருங்கிட்ட பேசினா எப்படி இருக்கும், ஸோ அது போல் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைமும் ட்ராவல் காஸ்ட்டும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் செட்டப் காஸ்ட்டும் ரொம்பவே வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்னாப் ஸ்பெக்டக்கிள்ஸ். இது ஏஆர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் 3D அனிமேஷன்ஸ், ஏஆர் செட்டப்ஸ், ஸ்னாப்ஷாட் ஃபில்டர்ஸ், ஏஐ அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டண்ட்டை உருவாக்க முடியும். ஸோ இது மூலயமா நீங்கள் ஈஸியாக வந்து அவர்கிட்ட கம்யூனிகேட் வாய்ஸ் மூலியமாக பண்ணலாம். அவர் மூலிமா ஹெல்ப் எடுத்துக்கலாம். அவர் வந்து உங்களுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் போல் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய கிளாஸில் ஈஸியாக லைவாக வந்து பார்க்க முடியும். இது எல்லாமே பார்த்தீங்களா ஒரு லேயர், அதாவது ஒரு ரியல் வேர்ல்டுக்குள்ளே ஒரு டிஜிட்டல் லேயர் ஆட் ஆன பொருள் ஒரு ஃபீல் இருக்கும். பட் இது வந்து எந்த விதத்துலையும் உங்களுடைய ஐயையோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. அதே போல் இப்போ நீங்கள் வேறு ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்க, வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னும் பொழுது லாங்குவேஜும் வந்து ஒரு இஷ்யூவாக இருக்காது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஃப்ரான்ஸ் போகிறீங்க, அங்கே வந்து ஃப்ரெஞ்ச் பேசணும் அப்படின்னா அங்கே உங்களுக்கு தெரிஞ்ச மொழியை பேசி அது ஃப்ரெஞ்சுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியும். அதே போல் நீங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்துட்டு இருப்பீங்க வீடியோ மார்க்கெட்டிங், அதே போல் வந்து வீடியோ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக நான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்த விஆர், எம்ஆர், அதுக்கப்புறம் ஏஆர் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து இது போல் இருக்க விஷயங்களை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலியமாகவும் ஸோ ஆப்போசிட்டில் இருக்க கஸ்டமர்ஸ் இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய ஷாப்பை விசிட் பண்ணணும் அப்படின்லாம் வந்து உங்களுடைய ஷாப்பிங் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் மூலிமா அவங்க உங்கள் ஷாப்புக்கு டேரெக்டாக வராமல் இது எல்லாத்தையும் அந்த ஸ்மார்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி டேரெக்டாக வந்து லைவாக ஒரு ப்ராடக்ட்டை பார்க்க முடியும். அதே போல் உங்களுடைய ஷாப்பில் இருக்க ப்ராடக்ட்ஸை வந்து ஈஸியாக வந்து ரிவ்யூ பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதனால் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் சேல்ஸ்க்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபிட்னஸ் ட்ராக்கிங் ஈஸியாக பார்க்க முடியும். அதை வந்து நீங்கள் கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும். அதே போல் நம்ம டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னா ஸோ அதோடைய மெத்தடும் வந்து இப்போ டோட்டலாகவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புக்கில் படிச்சுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருந்தோம். பட் இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஈஸியாக ஒரு விஷயத்தை, தேவையான விஷயத்தை நம்ம டேரெக்டாக லைவாக வந்து எப்படி அந்த விஷயம் இருக்குது அப்படின்றதையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, ஒரு ஃப்ளைட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் பொழுது அந்த ஃப்ளைட்டோடைய மாடல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஏஆர், எம்ஆர், விஆர் டெக்னாலஜி யூஸ் பண்ண ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளவே போய் அந்த ஃப்ளைட்டில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், லைவாகவே போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிற போல் வந்து இருக்கும். அதே போல் நீங்கள் ஒரு வேளை ஆர்கிடெக்ட்ஸ் அப்புறம் டிசைன் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு பில்டிங் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்லாம் வந்து ஒரு டயக்ராம் போடுறீங்க அப்படின்லாம் வந்து 3D மாடல்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக இந்த ஸ்மார்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி லைவாக வந்து பார்க்க முடியும். பார்த்துட்டு எங்கெங்கே என்னென்ன கரெக்ஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்றத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ரெஃபரன்ஸ் மூலிமா ஈஸியாக வந்து அந்த போர்ஷனை ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்மார்ட் கிளாஸஸில் உங்களுடைய வாய்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுத்து இது எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணி உங்களுடைய டே டு டே லைஃப்பை ஈஸியாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்மார்ட் கிளாஸஸ் அப்படின்னா என்ன, இது வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ண போகுது, என்னென்ன ஸ்மார்ட் கிளாஸஸ் மார்க்கெட்டில் இருக்குது, ஆக்யூமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னா என்ன, விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னா என்ன, மிக்சட் ரியாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் ஒரு நெக்ஸ்ட் கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.